ஹே காய்ஸ், டியூஸ்டே ஈவினிங் ஒரு 4 PM போல் ரிஹான் குட்டியை வந்து தூங்க வச்சுட்டேன். ஏன்னா அவரை தூங்க வச்சா தான் என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் அடுத்து நான் பார்க்க முடியும். ஸோ அவரை தூங்க வச்சதுக்கப்புறமா நான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு, சாமிக்கு டியூஸ்டே இல்லைங்களா, ஸோ விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கும் போட்டுகிட்டே இருந்தேன். அந்த டைம் பார்த்து கரெக்டாக என்னோடய ஹப்பியும் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுமே போயிட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து 2 பேருமே சாமிலாம் கும்பிட்டுட்டு, அவங்களுக்கு எப்பயுமே டீ போட்டு கொடுக்குறது வழக்கம். ஈவினிங்கில் ஒன்றா உட்காந்து எல்லாருமே வந்து டீ குடிப்போம். ஸோ ரிஹான் குட்டியும் கரெக்டாக அந்த டைம் பார்த்து முழிச்சிட்டாங்க. ஸோ டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நைட்டு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணும்பொழுது நான் மதியமே வந்து பச்சை பட்டாணி ஊற போட்டிருந்தேன். சரி, ஓகே, சப்பாத்தி அண்ட் ஒயிட் குருமா பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த குருமா மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ரிஹான் குட்டியை கூப்பிட்டுட்டு, அப்புறம் மேல் வீட்டில் ஒரு குட்டி குழந்தை இருக்காங்க இல்லைங்களா, அவங்களையுமே வந்து கூப்பிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டோம். ரிஹான் குட்டியை வந்து நைட் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு மேல் வீட்டுக்காரங்க கூப்பிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி அவர் திரும்ப வர்றதுக்கே 12 மணி ஆயிடுச்சு.